வணக்கம் மக்களே, சிம்பிளாக ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் கருவேப்பிலை சாதத்துக்கு. நான் 4 மிளகாய் போட்டுக்கணும், காஞ்சி மிளகாய். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது தானே, நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை அலசி கொஞ்சம் நேரம் தண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் நல்லா செவந்து வந்ததே பருப்பெல்லாம் எடுத்து கொட்டிக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லா சாதத்துக்கெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிட்டோம். காஞ்சி மிளகாய் போடுங்க. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூனு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. தாளிப்புக்கு முந்திரி போடுங்க. வேர்க்கடலை போடுங்க. பேச்சுலருக்கு ஒரு சிம்பிளான சாப்பாடுங்க இது கருவேப்பிலை சாதம். உப்பு போட்டுக்கோங்க. இந்த பொடி அரைச்சி வச்ச பொடியை கொட்டி நல்லா கலரி கொடுங்க. கலரி கொடுத்துட்டு சாப்பாடு கொட்டி கலரிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி கருவேப்பிலை சாதம் ஒரு வாட்டி செஞ்சு தான் பாருங்கள். இதே மாதிரி கேட்பாங்க குழந்தைங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.